NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக SAIL ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதுலேருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், சரியா, ஒரு கவர்மெண்ட் ஜாப். இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு BE சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிக்கல், இதில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கவங்களுக்கு போஸ்ட் இருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து 12/11/2025 ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆன்லைன் போர்ட்டல் வந்து 15/11/2025 ஓப்பன் ஆகுது, அதாவது நாளைக்கு ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/12/2025. டென்டேட்டிவாக எக்ஸாம் டேட் வந்து ஜனவரி 26 இல்லை பிப்ரவரி 2026 இருக்கும், சரியா. இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இது எதுலவே அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த வெப்சைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா www.sail.co.in அந்த வெப்சைட்ஸில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் www.sailcarriers.com அந்த வெப்சைட்ஸில் போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா. வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கலில் வந்து 5 போஸ்ட், சிவிலுக்கு 14 போஸ்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 4, எலக்ட்ரிக்கலுக்கு 44, இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு 7, மெக்கானிக்கலுக்கு 30, மெட்டலர்ஜி 20. இந்த மாதிரி வேகன்சிஸ் இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே கொஞ்சம் வேகன்சிஸ் இருக்கு. இதில் வந்து ரிசர்வேஷனாக பிரிச்சிருக்காங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் 124 போஸ்ட்டு. இது அன்ரிசர்வ்டுக்கு 35, OBC நான் கிரீமி லேயருக்கு 31, SCக்கு 22, ST கேட்டகரிக்கு 18, அடுத்து EWS அதில் 18 வேகன்சிஸ், மொத்தம் 124 போஸ்ட், சரியா. அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 28 வயசு, அதாவது 5/12/2025 28 வயசு இருக்கணும். நீங்கள் 5/12/1997 முன்னாடி நீங்கள் பிறந்திருக்க கூடாது, சரியா. இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ்ங்கிறது SC ST கேட்டகரியா இருந்தது அப்படின்னா 5 இயர்ஸ், அதாவது 5/12/1992 வரை இருக்கலாம். OBC நான் கிரீமி லேயர் இருந்தால் 3 வருஷம், இதுலேருந்து 3 வருஷம் ஒரு ரிலாக்ஸேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, சரியா. இது வந்து நீங்கள் பிசிக்கல் சேலஞ்சு பீப்புளாக இருந்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியா இருந்தால் 10 இயர்ஸ், இந்த இதுலேருந்து 10 இயர்ஸ் முன்னாடி. SC ST கேட்டகரி இருந்தால் 15 இயர்ஸ், OBC நான் கிரீமி லேயர் இருந்தால் 13 வருஷம் இந்த இயர்லேருந்து, சரியா. இதை நீங்கள் டிபார்ட்மெண்ட், இந்த SAIL டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு 45 வயசு வரை உங்களுக்கு இருக்கு, அந்த இரஸ்பெக்டிவ் ஆஃப் இந்த கம்யூனிட்டி, சரியா. இதுதான் ஏஜ் லிமிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா BE ஒவ்வொருத்தரும் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும். BE சிவில்னா BE சிவில் முடிச்சுக்கணும், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி முடிச்சுக்கணும். ஆனால் நீங்கள் பாஸ் ஆகிருக்குது 65% மார்க் இருக்கணும். அந்த டிசிப்ளினில் வந்து உங்களுக்கு ஃபைனல் மார்க் வந்து 65% மார்க் இருக்கணும். இது SC ST கேட்டகரியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு 55% மார்க் போதும், சரி. இதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க, அதில் வந்து 1:3 ரேஷியோ எடுக்கிறாங்க. 1:3 ரேஷியோங்கிறது அப்படின்னா 124 போஸ்ட்டுக்கு 124x3 அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க எடுப்பாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் டிஸ்கஷன், GTங்கிறது குரூப் டிஸ்கஷன் அடுத்த இன்டர்வியூ நடக்கும், சரியா. இது முடிஞ்ச பிறகு ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 75:10:15. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த டெஸ்ட்டுக்கு வந்து 75 மார்க், நீங்கள் இதை எடுத்துட்டு மார்க் அது வந்து 75 கவுண்ட் பண்ணுவாங்க. இந்த குரூப் டிஸ்கஷன் வந்து ஒரு 10 மார்க் கவுண்ட் பண்ணுவாங்க. இந்த இன்டர்வியூ வந்து 15 மார்க் கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் 100 மார்க் எடுத்துடுவாங்க. அந்த 100 மார்க் வச்சு தான் ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க, சரியா. ஓகே. அடுத்து என்ன அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தம் 200 மார்க்கு. அந்த 200 மார்க்கில் ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 வந்து டொமைன், நீங்கள் சிவிலா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், எந்த டிசிப்ளினோ அந்த டிசிப்ளின். அவங்களுக்கு 100 மார்க், 100 கொஸ்டின்ஸ், 100 மார்க், 40 நிமிஷத்தில் அது முடிக்கணும். டியூரேஷன் வந்து 40 நிமிஷம் தான். அடுத்து பேப்பர் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா 80 நிமிஷம் கொடுத்துருக்காங்க டைம். அது 4 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. பேப்பர் 2 4 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஆப்டிடியூட் அதுக்கு ஒரு 25 மார்க், இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிராமர் அதுக்கு ஒரு 25 மார்க், ரீசனிங்க்கு 25 மார்க், ஜென்ரல் நாலேஜுக்கு 25 மார்க். ஸோ 100 மார்க்கு அது 80 நிமிஷம் முடிக்கிற மாதிரி படிச்சிருக்காங்க, சரியா. இதில் ரேங்க்ல வந்து 124 போஸ்ட்டுக்கு 124x3 அந்த ரேங்க்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் டிஸ்கஷனுக்கும் இன்டர்வியூக்கும் வந்துடலாம், ஓகே. அடுத்து சேலரி டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு வந்து உங்களுக்கு ட்ரெயினியாக எடுப்பாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினின்னு இருக்கும். இதில் பேசிக் பே பார்த்தீங்கன்னா 50,000 பேசிக் பே, சரி. அடுத்து டிஏங்கிறது இப்போ கொடுக்குறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 58% சொல்லியிருக்காங்க. 58% இந்த 50,000ல் 58% பாதிக்கு மேலே கிட்டத்தட்ட உங்களுக்கு 30,000 கிடைக்கும், சரியா. அது ஹெச்ஆரியா ஒரு 5,000 கிடைக்கும், சரியா. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் இயர்ல 50 + 30 + 5
85,000 கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் நீங்கள் சேர்ந்த உடனே உங்களுக்கு கிடைக்கிறது 85,000 கிடைக்கும். சரியா? அடுத்து 1 இயர் முடிஞ்ச பிறகு உங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லி போஸ்ட்டுக்கு வந்துடுவீங்க. இந்த ட்ரைனிங் முடிஞ்ச ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரிக்கு வந்துடுவீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 60,000 பேசிக் வந்து 60,000 ப்ளஸ் டிஏ ப்ளஸ் ஹெச்ஆர்இ. சரியா? இது 60,000லேருந்து 1,80,000 வரை உங்களுக்கு இருக்கும் இன்க்ரிமெண்ட். ஒவ்வொரு வருஷமும் 3% இன்க்ரிமெண்ட் இருக்கும். அதனால இப்படி போடுறாங்க இந்த கேட்டகரி. சரியா? அதுக்கு நீங்கள் ப்ரொமோஷன்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அப்புறம் நீங்கள் அடுத்த ஒரு ப்ரொமோஷன்ஸுக்கு அடுத்த போஸ்ட்டுக்கு போவீங்க. ஓகே, அப் டு 1,80,000 வரை நீங்கள் இந்த போஸ்ட்டில் இருப்பீங்க. பட் இனிஷியலாக உங்களுக்கு 60,000 தருவாங்க. ஃபர்ஸ்ட் இது ட்ரைனிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு 60,000 தருவாங்க. ப்ளஸ் டிஏ ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ சேர்ந்து அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன வருது? 60,000. இதில் ஒரு 35,000. இது 60,000 வரும்போது 35,000 வந்துருமா? ஏன்னா அதில் வந்து 55%, 95,000, 1,00,000 ரூபா வந்துடும். 1 இயர் முடிச்ச உடனே உங்களுக்கு சம்பளம் வந்து 1,00,000 வந்துடும். ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்? 3% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பேசிக் பேல இன்க்ரீஸ் ஆகும்போது டிஏவும் கூடும். ஓகே, ஏன் சேலரி டேட்டஸ் நல்ல சேலரி. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணாமல் இருக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், பப்ளிக் செக்டர் யூனிட் ஜாப். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி நான் கிரிமி லேயர், இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரிக்கு வந்து 1,050 ரூபா நீங்கள் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்ததுன்னா நீங்கள் 3 ரூபா பே பண்ணணும். சரியா? அடுத்து எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதான் லிஸ்டட் எக்ஸாம் சென்டர். இந்த எக்ஸாம் சென்டரில் மட்டும்தான் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். இதில் வந்து தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, திருச்சி, சேலம் இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு எது நியரஸ்ட்டோ நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது அதை கொடுத்துக்கலாம். எக்ஸாம் சென்டரை பற்றி ஒரு பண்ணி தேவையில்லை. பட் இது ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப். அதனால் வந்து நம்ம எக்ஸாம் சென்டரை ஒரு ப்ரோட்டோ எடுக்காமல் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் எலிஜிபிலிட்டி இருந்ததுனாலே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாம் எழுத போங்க. சரியா? ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன்ஸை கிராக் பண்ணிடலாம். ஏன்னா தமிழ்நாடு லெவலில் இந்த எக்ஸாமினேஷன்ஸில் வந்து காம்பிடன்சி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்ற எக்ஸாம் கம்பேர் பண்ணிடல. சரியா? மற்ற ஸ்டேட்டில் வந்து அதிகமாக இருக்கும். பட் நம்ம ஸ்டேட்டில் வந்து கொஞ்சம் காம்பிடன்ஸ் லெவல் கம்மியாக இருக்கும். காம்பிடன்ஸ் லெவல் கம்மியாக அதிகமோ. பட் நம்ம இன்ஜினியரிங் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறோம், இன்ஜினியரிங் ரிலேட்டடாக படிக்கிறோம். அப்படிங்கும்போது இன்ஜினியரிங் ரிலேட்டடாக என்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் போட்டாலும் அப்ளை பண்ணணும். சரி, அப்ளை பண்ணி அதுக்கு எழுதணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? ஓகே, எலிஜிபிள் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு யாராவது எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களோட தகவலை சொல்லுங்கள், அவங்கள அப்ளை பண்ண சொல்லுங்கள். சரியா? ஸோ நமக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது, இந்த நமக்கு 4 பேருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணி அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லதுதானே. ஸோ அதனால் இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம என்சிஎல் லேர்னிங் சென்டர் மூலமாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் தேவையான மெட்டீரியல்ஸ், ப்ரிப்பரேஷன் டிப்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? குட், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Click the subscribe button and click the bell icon for notification. Like, comment and share.